வணக்கம். என்னோட பேர் தபிதா. நான் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர்லேருந்து வரேன். நான் கடந்த 20 ஆண்டுகளாக வீட்டிலேயே தையல் வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு நெடுநாட்களாகவே கடை வைக்கணும்னு ஒரு கனவு இருந்தது. ஆனால் என்னால் அதை செய்ய முடியல. ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் செய்தித்தாளில் படித்து கலைஞர் கைவினை திட்டத்தை பற்றி எனக்கு தெரிவித்தாங்க. அதனால் நான் சேவை மையத்தில் போய் அதை பதிவு செய்தேன். என்னுடைய பதிவை ஏற்றுக்கொண்டு என்னை கலைஞர் கைவினை திட்டத்தில் 10 நாட்கள் வகுப்புகளை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு வந்தது. அந்த 10 நாள் வகுப்பிலும் எங்களுக்கு உணவு, போக்குவரத்து வசதி எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டது. அதில் வகுப்பில் எனக்கு பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறணும் என்றதை பற்றியும், இண்டஸ்ட்ரியல் மிஷின் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, அதை பற்றியும், எனக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படியே போட்டு தான் தைக்க தெரியும், எனக்கு பேட்டர்ன் எடுக்க தெரியாது. முதல்ல இந்த 10 நாள் வகுப்பில் எனக்கு எப்படி பேட்டர்ன் எடுக்கணும் என்பதை பற்றியும் அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த வகுப்புகள் எங்களை போன்றோருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த கடன் உதவியும் 2 லட்சம் ரூபாயும், அது கூட 50,000 மானியமும் கொடுக்கப்பட்டது. என்னுடைய கனவான அந்த கடையையும் நான் வச்சிட்டேன். இந்த திட்டத்தை என்னை போன்ற உள்ள பயனாளிகளுக்காக உருவாக்கி கொடுத்த என் முதல்வர் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாயும் நான் பெற்றுக்கொண்டு வருகிறேன். என்னை போன்ற பயனாளிகளின் ஒவ்வொரு சார்பாகவும் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெற்றிவேல். நான் பழங்குடியினத்தை சார்ந்தவன். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன். படிக்கும்போதே பகுதி நேரமாக முழு நேரமாக சிமெண்ட் பைப்பு, ஹாலோ பிளாக் தயாரிக்கிற கம்பெனியில் 4 வருஷமாக வேலை பார்த்தேன். அது மேலும் எனக்கு அது டெவலப் பண்ணணுன்னு அந்த பிஸ்னஸ் ஆசை வந்தது. அப்பா ஒரு நாள் பேப்பரில் பார்த்துட்டு முதலமைச்சராக அறிமுகப்படுத்தப்பட்ட அன்னையில் அம்பேத்கர் தொழில் முன்னோர் திட்டத்தை பற்றி சொன்னாங்க. காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நான் விண்ணப்பித்தேன். அது மூலமாக 1,90,00,000 எனக்கு லோன் வந்தது. அதில் 35% 55 லட்சம் மானியமும் என்னோடய பாரத்தை அதிகமாக குறைச்சது. அது மூலமாக சொந்தமாக நிலம் வாங்கி நான் இப்போது எல்லாத்தையும் அமைச்சு இப்போது பெரிய அளவில் தொழில் செஞ்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி கொடுக்கிறேன். நன்றி. என் பேர் சுசிலா. செங்கல்பட்டு மாவட்டம், சித்தாமூர் ஒன்றியம், பழவூர் கிராமம். நான் ஒரு கூரை வீட்டில் வசித்துட்டு இருந்தேன். அது ரொம்ப எனக்கு கஷ்டம். நிறைய மழை பெஞ்சால் நல்லா ஒழுவோம். நாங்கள் செவரெல்லாம் தட்டி எடுத்து வைப்போம், பாத்திரம்லாம் எடுத்து வைப்போம். பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி கீழே ஊற்றுவோம். அதுக்கு அந்த கனவு இல்லை. ஐயா அவர்கள் கொடுத்தாங்க கலைஞர் கனவு இல்லை. அதை நாங்கள் கேட்டோம். ஆஃபீஸ் போய் கேட்டதுக்கு அவங்க வீட்டெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துன்னு போனாங்க. ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துன்னு போனாங்க. உங்களுக்கு வீடு செலக்ட் ஆயிடுச்சுமா, நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க எங்களுக்கு தவணை முறையாக 4 முறை பணம் அனுப்பிச்சாங்க எங்கள் அக்கௌண்ட்டுக்கு. நாங்களே போய் எடுத்துகிட்டு வந்தோம். அதை வச்சு நாங்கள் வீடு கட்டி முடிச்சிட்டோம். இந்த வீடு கட்டி முடித்தோம். அது கூட டாய்லெட்டும் கட்டி முடித்தோம். எங்களுக்கு டாய்லெட்டும் இல்லாத இருந்தது. அந்த டாய்லெட்டும் கட்டி முடித்து அந்த வீடு கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சரஸ்வதி. நான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு மாதந்தோறும் புதுமை பெண் திட்டத்துக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அந்த 1000 ரூபாய் பயன்படுத்தி எனக்கு படிக்க தேவையான புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த முதலமைச்சருக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.